பழமையான ஒரு கிராமத்தில் கந்தசாமி என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் குலம் பெருமை கொண்டவராக இருந்தார். என்னதான் தன்னால் முடியுமோ அதற்கும் மேல் என்று எண்ணி எப்போதும் மற்றவர்களை மிதித்து பேசுவார். ஒருநாள் கந்தசாமி ஒரு பெரிய தர்மகர்த்தாவாக மாறி ஊருக்கு பிரசித்தமான ஒரு சித்தரிடம் போய் ஆசீர்வாதம் வாங்க நினைத்தார். அந்த சித்தர் மிகவும் தாழ்மையானவராக அனைவரையும் மதித்து வந்தார். கந்தசாமி சித்தரை சந்திக்க வந்ததும் அவரின் பெருமைமிகு ஆடம்பரத்தை பார்த்து சித்தர் நகைத்துவிட்டார். கந்தசாமி, நான் உலகில் மிக உயர்ந்தவன், எனக்கு எதுவும் இயலாது என்பதில்லை, நீங்கள் என்னை ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்றார். சித்தர் சிரித்துக் கொண்டே, உலகில் மிக உயர்ந்தவனாக இருக்க வேண்டும் என விரும்புகிறாயா என்று கேட்டார். கந்தசாமி தன்னம்பிக்கையுடன் ஆம் என்றார். சித்தர் பொதுவாக, நீ அழகான சிப்பியின் உள்ளே இருக்கும் பெரிய முத்து போல இருக்க விரும்புகிறாய், ஆனால் அந்த சிப்பியின் உள்ளே இருக்கும் ஒற்றை முத்து வெறும் நிறைந்துவிடும். அதேபோல் நீங்கள் உங்கள் பெருமையில் மட்டும் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் யாருக்கும் அர்த்தமில்லாமல் போகலாம் என்றார். இது கேட்டு கந்தசாமி நிம்மதியுடன் சிந்தித்தார். சித்தரின் வார்த்தைகள் அவருக்கு உண்மையாயிருந்தன. அவர் தன் மனதில் தன்னடக்கத்தை உருவாக்கிக் கொண்டு மற்றவர்களை மதித்து வாழ்ந்து போனார். இந்த கதையின் தார்மீகம், தாழ்மையானவர் எப்போதும் உயர்ந்து நிற்பார்.